பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிற பொழுது நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய எதிர்காலத்திற்காக, நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எதுவானாலும் உம்முடைய சித்தத்தின்படி செய்யும் என்று நாம் ஜெபிப்பது கிடையாது. வேதத்திலே மத்தேயு 26வது அதிகாரம் 39வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற பொழுது உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது அப்படி என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். நாம் ஏதாவது ஒரு காரியத்தை நிறைவேற்ற ஆசைப்பட்டால் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே உமக்கு சித்தமா இருந்தால் இந்த காரியத்தை நிறைவேற்றி தாரும் அப்படி என்று சொல்லி தாழ்மையோடு ஜெபிக்க வேண்டும். எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் ஒப்படைத்து தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படி நாம் ஜெபிக்கிற பொழுது அவர் அளவில்லா ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்பி அவருடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. God bless you.